ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் தேஜஸ் கிளாஸ் ரூம். இன்னும் நம்ம யூடியூப் சேனலில் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஈஸியாக பேசுகிறது எப்படி அப்படின்ட்டு கற்றுக்க போகிறோம். இந்த ஜேர்னி ரொம்ப மிகவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஒரு 4 டைப்பாக பிரிச்சிருக்கோம். லெவல் மட்டும் சொல்கிறேன். இந்த 4 டைப்பில் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் லெவலில் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா, பேசிக் லெவல் என்னென்னா, ஸோ இங்கிலீஷோட அந்த பேசிக் சென்டென்ஸ், அப்புறம் ப்ளஸ் வெக்காபுலரி நிறைய தெரியும். ஸோ அந்த வகையில் வெக்காபுலரிஸ் மட்டும் இங்கிலீஷில் நிறைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை நம்ம எப்படி பயன்படுத்தணும், எந்தெந்த சூழ்நிலையில் பயன்படுத்தணும். ஒரு ஈவெண்ட் இப்போ நடக்குதுன்னா, உதாரணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதில் நம்ம எந்தெந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசிக் லெவலில் கற்றுப்போம். அதுக்கும் அடுத்தது இங்கிலீஷ் கிராமர். ஸோ கிராமர் அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். அது தமிழ் இலக்கணமாக இருந்தாலும் சரி, ஆங்கில இலக்கணமாக இருந்தாலும் சரி, கிராமர் இருக்காது. கிராமர் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜுக்குமே ஒரு கிராமர் இருக்கும். அவங்க சொல்லியிருக்கிற அந்த கிராமர் ரூல் படி தான் நம்ம ஒரு சென்டென்ஸை எழுதவோ இல்லை பேசவோ முடியும். சரிங்களா? அந்த வகையில் உதாரணத்துக்கு நம்ம தமிழ் இலக்கணத்தை பார்க்க போனோம்னா, இலக்கணம் மொத்தம் 5 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அப்புறம் அணி. சரியா? எழுத்துக்கு தனியாக இலக்கணம், ஒரு எழுத்து எப்படி இருக்கணும், அடுத்தது ஒரு சொல் எப்படி இருக்கணும், அடுத்தது ஒரு பொருள் எப்படி இருக்கணும், அடுத்தது யாப்பு. அதையெல்லாம் சேர்த்து ஒன்றா கட்டி வச்சுன்னா ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது அந்த சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணலாம், எத்தனை விதமாக மேக் பண்ணலாம். யாப்புன்னா கட்டுதல்னு அர்த்தம் தமிழ் இங்கிலீஷில். அடுத்தது அணி. சரிங்களா? அப்போது சொல்ல போகிற சென்டென்ஸை எப்படி ரொம்ப அழகுபடுத்தி சொல்லணும். இதெல்லாம் தமிழ் இலக்கணத்தோட வகைகள். ஸோ அந்த வகையில் நம்ம தமிழ் இலக்கணம், இந்த ஜேர்னியில் தமிழ் இலக்கணம் ப்ளஸ் இங்கிலீஷ் இலக்கணம், இங்கிலீஷ் கிராமர் ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி ஒரு சில இடத்துல பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் லெவல் சொல்லும்போது ஒரு பேசிக் லெவல், அடுத்தது பேசிக் கிராமர் இங்கிலீஷ். அது உங்களுக்கு ரொம்ப ஃபவுண்டேஷன் லெவலில் இருக்கும். மிக முக்கியமாக நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஸ்போக்கன் இங்கிலீஷ். கிராமர் தெரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் நம்ம ஒரு 50% இல்லை 50 to 80% நம்ம எப்படி பேசுகிறது, சிம்பிள் சென்டென்ஸ்லாம் எப்படி பேசுகிறது, ஒரு சின்ன சின்ன சாதாரணமான ஒரு சென்டென்ஸ் எப்படி பேசுகிறது, ஒரு சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி அங்கே எங்கள் என்னென்ன சென்டென்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை எப்படிலாம் பேசுகிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கும் அடுத்தது அதையும் தாண்டி 4வது லெவல் ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ். ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு நம்ம ஃபவுண்டேஷன் போட்டாச்சு, அடுத்து கிராமர் கற்றுக்கிட்டாச்சு, அடுத்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்தாச்சு, ஒரு 80% கற்றுக்கிறது. அடுத்தது ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ். நம்ம ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் நீங்கள் க்ராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு இங்கிலீஷ் மூவியை உங்களோட அந்த ஸ்பீடுக்கே நீங்கள் அவங்க பேச பேச உங்களுக்கு அப்சர்வ் பண்ண முடியும். நிச்சயமாக அந்தளவுக்கு அப்சர்வ் பண்ண முடியல, கற்றுக்க முடியும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறவங்க நீங்களும் அந்த ஸ்பீடுக்கு பேசலாம். அப்படி தான் நான் கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி. ஃபஸ்ட் டைம் நான் இப்போது இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, அந்த ஃபஸ்ட் டே கிளாஸில் ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஆம், ஈஸ், ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வார்த்தை இருக்குது இங்கிலீஷில். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆம், ஈஸ், ஆர் நம்ம இதை ஒரு டென்ஸ் பேஸ் பண்ணியோ இல்லை ஒரு கிராமர் பேஸ் பண்ணியோ எடுத்தோடனே கொண்டு போக வேணாம். ஃபஸ்ட்டு சில வார்த்தைகளும் அதனோட பயன்பாடுகள் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆம், ஈஸ், ஆர் இது 3மே இதனோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் இப்போது இருக்குன்னு அர்த்தம். ஒரு பொருள் இப்போது இருக்குது, அதனோட நிலை என்ன, அதனோட நிலை என்னவாக இருக்குது, அந்த பொருள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, அந்த பொருள் என்னவாக இருக்குது. சிம்பிளாக சொல்ல போனால் ஆம், ஈஸ், ஆர் என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பொருள் என்னவாக இருக்குது, இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, அதோட தன்மை எப்படி இருக்குது, இதெல்லாம் சொல்ல வந்துச்சுன்னா அது ஆம், ஈஸ், ஆர் தான் சொல்லணும். அதுக்கு அடுத்து நம்ம கேள்விகள் எப்படி உருவாகுது, இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு ஜஸ்ட்டு பார்க்கலாம். அது எப்படின்னா, இப்போ இங்கிலீஷில் பாருங்களேன், நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஒன்று WH டைப்பு, இன்னொன்று SRனு டைப்பு. அப்படியே தமிழில் பார்த்திங்கன்னா, ஆமாவா இல்லையா, கேட்ட கேள்விக்கு ஆமாவா இல்லையா அப்படின்னு பதில் சொல்லணும். அப்படி ஆமாம் அப்படின்னா இப்போ பாருங்களேன், உங்களை பார்த்து ஒருத்தவங்க கேட்குறாங்க,
ஏன்பா நீ விளையாடுறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமான்னா அதோட முடிஞ்சிடும். ஆர் யூ பிளேயிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீ விளையாடுறியா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆமாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஆமாம் அப்போ விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிஞ்சிருது. சரிங்களா? அடுத்து இந்த கொஸ்டின் எப்படி ஃபார்ம் ஆகும், அடுத்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஆர் யூ பிளேயிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் எஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போது முடிஞ்சிடுது. ஓ நீ விளையாடுற அப்படின்னு அர்த்தம். அடுத்தது என்ன விளையாடுற, வாட் ஆர் யூ பிளேயிங் அப்படின்னு கேட்கும்போது அப்போ அதுக்கான பதில் சொல்லி ஆகணும். அப்போ பாருங்களேன், ஒரு கொஸ்டின் ஆரம்பிக்குது. இந்த 4 டைப் தாங்க ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகுது. 4 டைப் தான். ஒரு கொஸ்டின் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, ஆர் யூ பிளேயிங் கேட்குறாங்க. ஆமாம் எஸ் ஐ எம் பிளேயிங். அப்படி இல்லைன்னா அடுத்து கேட்குறவங்க என்ன கேட்பாங்க, ஓ விளையாடுறியா அப்படின்னா என்ன விளையாடுற, வாட் ஆர் யூ பிளேயிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். நீங்கள் என்ன விளையாடுறீங்க, ஐ எம் பிளேயிங் கிரிக்கெட், ஐ எம் பிளேயிங் பேட்மிண்டன், ஐ எம் பிளேயிங் டென்னிஸ், இப்போ வாட் எவர் இட் மேபி நீங்கள் அதை சொல்லிக்கலாம். ஸோ அதே மாதிரி அதுக்கும் அடுத்தது பாருங்கள், இப்போ அதே கேள்வி தான். ஆர் யூ பிளேயிங் கேட்குறாங்க, அதுக்கு அடுத்தது வந்து பதில் எப்படி வருதுன்னா நோன்னு வருது. ஆர் யூ பிளேயிங் கேட்குறாங்கன்னா பதில் எப்படி வருது, நோன்னா ஓ நீ விளையாடலன்னு அர்த்தம். அப்போ நீனே பதில் சொல்லி ஆகணும், நோ ஐ எம் நாட் பிளேயிங் சொல்லிட்டு. தென் வாட் ஆர் யூ டூயிங் அவங்க கேட்டாங்கன்னா என்ன சொல்லி ஆகணும், நீ என்ன செய்கிறியோ அதை சொல்லி ஆகணும். இப்போ உங்கள் அப்பா வந்துட்டு கேட்குறாங்க, ஏன்பா நீ விளையாடுறியா அப்படின்னு கேட்குறாங்க. நோ டேட் ஐ எம் நாட் பிளேயிங் அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்போ நீ விளையாடலையா, ஐ எம் நாட் பிளேயிங் பட் ஐ எம் ஸ்டடிங் அப்படின்னு சொல்லி ஆகணும். நான் விளையாடல படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆகணும். இங்கே பாருங்கள், ஆர் யூ பிளேயிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்குறாங்க. அதுக்கு எஸ்ஆனோ டைப் எப்படி ஃபஸ்ட்டு வரும், இல்லை அப்படின்னா நோ ஐ எம் நாட் பிளேயிங், இல்லை நான் விளையாடல, ஐ எம் ஸ்டடிங் அப்படின்னு நீங்கள் சொல்லி ஆகணும். சரிங்களா, இதுதான். அப்போ பாருங்களேன், ஒரு கொஸ்டின் டைப் வந்துடுது, ஸ்டேட்மெண்ட் எஸ்ன்னு ஒரு ஆமாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, அது நெகட்டிவ் சென்டென்ஸு. இல்லை அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் வருது, இது பாசிட்டிவ் சென்டென்ஸு நெகட்டிவ் சென்டென்ஸு. ஆர் யூ பிளேயிங் வந்து கொஸ்டின் டைப்பு, எஸ்ஆர்ஓ டைப்பு. அதுக்கு வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸாக ஒன்று சொல்ல முடியும், நெகட்டிவ் சென்டென்ஸாக ஒன்று சொல்ல முடியும். அப்படியும் இல்லைன்னா வாட் ஆர் யூ பிளேயிங் கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். இது வந்து WH வாட் ஆர் யூ பிளேயிங் அப்படின்னா W சென்டென்ஸு சொல்லி ஆகணும். அப்படி தான் இந்த 4 டைப்பை வச்சு தான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கிராமர் வந்து நீண்டுக்கிட்டே போகும். சரிங்களா, இந்த 4 டைப் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணும், அந்த வார்த்தைகளை எந்த சுச்சுவேஷனுக்கு எந்தெந்த மாதிரி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கணும். சரி, இதுதான். அதை நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பிரில்லியன்ட் ஆகிடுவீங்க, ரொம்ப டேலண்டடாக ஆகிடுவீங்க. சரிங்களா, இங்கிலீஷ் கிராமர் வந்து ரொம்ப சிம்பிள் கம்பேர் டு தமிழ் இலக்கணத்தை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிற வரைக்கும் ஆங்கில இலக்கணம் மிக மிக ரொம்ப ஈஸிங்க. 26 7 லெட்டர் தான். இதை வச்சு பாருங்கள், இதை வச்சு நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். சரிங்களா, அடுத்தது இப்போ நான் அதான் சொன்னேன்ல, முன்னாடி சொல்லியிருக்கேன், அந்த ஆமு ஈஸு ஆறு இது எல்லாமே என்ன சொல்லலாம், ஒரு பொருள் இப்போ கரண்ட்டாக இப்போது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, எந்த நிலைமையில் இருக்குது, இல்லை என்னவா இருக்குது, எப்படிப்பட்ட தன்மையில் இருக்குது, இதுக்கெல்லாம் பதில் சொன்னிச்சுன்னா அதுதான் வந்து அந்த ஆம் ஈஸ் ஆர் அப்படின்ற 3 வார்த்தையும் சொல்லும். இப்போ ப்ரெசண்ட்டாக சொல்கிறது நான் இந்த 3 மட்டும். பாருங்களேன், இனிமேல் எப்படி இருக்க போகுது, இனிமேல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேறு வார்த்தைகள் இருக்குது. அதே மாதிரி கடந்த காலத்தில் பாஸ்ட்டில் நேற்று என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்த, என்னவா இருந்த அப்படிலாம் கேட்கும்போது அதுக்கு வேறு வார்த்தைகள் இருக்குது. அப்போ இப்போது பார்த்திங்கன்னா ஒரு பொருள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, இப்போது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இப்போது என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணோம், நிச்சயமாக ஆமு ஈஸு ஆர். இது எது கூடலாம் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்தது ஒரு பொருளினுடைய நிலை தன்மை பற்றி சொல்லும். அது என்ன நிலையில் இருக்குது, அதனுடைய தன்மை எப்படி இருக்குது, அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன். இப்போ ஐஎம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், ஐஎம் சம்பத். சரிங்களா, ஐஎம் சம்பத். அதுக்கு அடுத்தது ஐஎம் நாட். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், ஐஎம் சம்பத்துன்னு சொல்கிறோம், நான் சம்பத்தாக இருக்கிறேன்னு அர்த்தம். ஆம் வருதுல, ஆம்னா என்ன மீனிங், இருக்கிறேன் அப்படின்ட்டு. இருக்கிறதே ஒரு பொருள் இது மாதிரி இருக்கிறதுன்னு அர்த்தம். சரியா, ஐஎம்னா நான் இருக்கிறேன், என்னவாக இருக்கிறேன், சம்பத்தாக இருக்கிறேன், சம்பத் என்ற பெயருடையவனாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அந்த சம்பத் என்கிற பெயர் உடையவனாக இருக்கிறேன் அப்படின்லாம் இல்லை. ஐஎம் சம்பத்னா நான் சம்பத், அவ்வளோதான். ஐஎம் நாட் சம்பத் அப்படின்னா நான் சம்பத் இல்லை, அவ்வளோதான். ஆர் யூ மிஸ்டர் சம்பத் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆமாம் சம்பத்தா இல்லையா, ஆர் யூ மிஸ்டர் சம்பத்னா எஸ் ஐ எம் சம்பத், இல்லைனா ஐ எம் நாட் சம்பத் அப்படின்னு சொல்லிடணும்.
சரிங்களா? இப்போ இந்த 3 தான். உங்களுக்கு இங்கிலீஷ் கிராமர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பித்தா மட்டுமே உங்களால் வந்து நீங்கள் இங்கிலீஷ் சரளமாக பேச முடியும். சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அப்புறம் என்ன சொன்னேன்? இந்த ஆமு, ஈஸு, ஆறு இதெல்லாம் இப்போ ஒரு பொருள் என்ன நிலைமையில் இருக்குது, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறதுன்னு சொன்னேன்னா, அப்போது ஒரு சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷில் மேக் பண்ணோன்னா, ஒரு எழுதணும் இல்லை பேசணுன்னா, இந்த ஆம் ஈஸ் ஆர்லாம் ஒரு சில வார்த்தைகள் கூட தான் சேரும். அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஐ கூட தான் ஆம் சேரும், ஹீ ஷீ இட்டு கூட தான் ஈஸ் சேரும், வி தே இது கூட தான் ஆர் சேரும். இப்போ பாருங்கள், ஐ எம், ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ், அப்புறம் வந்து வி ஆர், தே ஆர். இதுதான் ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் ரொம்ப முக்கியமானது. பேசிக் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சரி இருந்தாலும் ஜஸ்ட் சொல்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து என்னென்னு பாருங்களேன். அதுக்கு அடுத்தது அதான் ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ், ஐ எம், தே ஆர், வி ஆர் அப்படின்னு வந்துடும். நீ பாருங்கள், ஹீ இஸ்னா ஐ எம்னா நான் இருக்கிறேன். இதிலே பாருங்கள், ஐ எம் பிளேயிங்னா நான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஐ எம் ஏ குட் பாய் அப்படின்னா நான் ஒரு நல்ல பையனாக இருக்கேன். இப்போ தெரியுதா? ஐ எம் பாருங்களேன், ஐ எம் பிளேயிங். அந்த ஐ எம்னா நான் இருக்கிறேன், என்ன செஞ்சிட்ருக்கேன், விளையாடிட்டு இருக்கேன். அப்போது ஒரு பொருள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுதா, அந்த ஐஎம்ஏ பாருங்கள். ஐ எம் ஏ குட் பாய் அப்படின்னு சொன்னால், ஐ எம் ஏ ஸ்மார்ட் பாய்ன்னு சொன்னால் நான் இருக்கிறேன். எப்படி இருக்கேன்? ஒரு ஸ்மார்ட்டான பையனாக இருக்கேன், ஒரு நல்ல பையனாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ஒரு பொருள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, அப்புறம் ஒரு பொருளோ ஒரு நபரோ எப்படி இருக்குது, ஒரு இடமோ எப்படி இருக்குது, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் ஆம், ஈஸ், ஆர் சொல்லும். இதை நீங்கள் ஆங்கிலத்தில் படிச்சிருப்பீங்க, பி வெர்பு அப்படின்னு படிச்சிருப்பீங்க. பி வெர்புனா இப்போ கரண்ட்டாக எந்த ஸ்டேட்டில் இருக்குது, என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்றத சொல்கிறத பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு வினையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு தான் பி வெர்பு. சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்கள். இதெல்லாம் பேசிக் தான் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஐ எம் சம்பத் அப்படின்னா ஐ எம்னா நான் இருக்கிறேன், என்னவாக இருக்கிறேன், சம்பத் என்கிற பெயருடையவனாக இருக்கிறேன் அப்படின்னு தான். ஐ எம் 25 years old அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இருக்கிறேன், எப்படியாப்பட்டவனாக இருக்கிறேன், எந்த மாதிரி தன்மையுடையவனாக இருக்கேன், நான் 25 வயதை கடந்தவனாக இருக்கிறேன், 25 வயது உடையவனாக இருக்கிறேன் அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்களேன், ஹீ இஸ் எ போஸ்ட்மேன். பாருங்கள், அவன் இருக்கிறான். ஹீ இஸ்னா வரும். ஹீ இஸ்னா அவன் இருக்கிறான், எப்படியாப்பட்டவனாக இருக்கிறான். இங்கே பாருங்களேன், ஹீ இஸ் அப்படின்னா அவன் இருக்கிறான், யாராக இருக்கிறான், ஒரு போஸ்ட்மேனாக இருக்கிறான். அவன் இருக்கிறான், யாராக இருக்கிறான், ஒரு போஸ்ட்மேனாக இருக்கிறான். அவனுடைய நிலை என்ன, ஒரு போஸ்ட்மேன், அவ்வளோதான். அடுத்தது இது பாருங்கள், ஐ ஃபீல் ஹங்க்ரினா இது நான் வந்து அவங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு ஹீ இஸ் அவன் இருக்கிறான், எப்படியாப்பட்டவன் இருக்கிறான். ஹீ இஸ் ஜென்டில்னா ஒரு சூப்பரான ஜென்டிலான ஆளியா அப்படின்னு சொல்லும்போது ஹீ இஸ் ஜென்டில். அப்புறம் ஷீ இஸ் பாருங்கள், ஷீ இஸ் அவள் இருக்கிறாள் அப்படின்னா அப்போ எப்படியாப்பட்டவளாக இருக்கிறா, எந்த மாதிரியான பொண்ணாக இருக்கிறான்னா ஷீ இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னா ரொம்ப அழகான பொண்ணு. வி ஆர் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் வரணும், ஃப்ரெண்டுன்னு போட்டிருக்கேன். நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் எப்படி இருக்கிறோம், நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம். அடுத்தது தே ஆர்னா அவங்க இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ்மேன், அவங்கெல்லாம் விளையாட்டு வீரர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அப்போ ஹீ, ஷீ இஸ், இட் இஸ், ஐ எம், வி ஆர், தே ஆர் இப்படி தான் வரும். அப்போ இந்த சென்டென்ஸ்க்கு பின்னாடி ஒரு செயலை போட்டோன்னா அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு வந்துடும். அதே மாதிரி ஒரு தன்மையை குறிக்கக்கூடிய சொல்ல போட்டோன்னா அது எந்த நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்கள், அடுத்தது இதெல்லாம் ஒரு சின்ன சென்டென்ஸாக ரொம்ப முக்கியமானது. அப்புறம் தட் இஸ் பாருங்களேன், தட்ஸ் குட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப நல்லதுப்பா. நான் இப்போ உங்கள் ஆஃபீஸில் கேட்குறாங்க, ஏப்பா நாளைக்கு மீட்டிங்லாம் 10 மணிக்கு இருக்குது, அதனால் இன்றைக்கி சண்டே, இந்த ஃபைல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்களா, அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்களா அப்படின்னு சொன்னால் அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப் என்ன சொல்கிறாங்க, செக்ஷனில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு சார் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பாஸ் என்ன சொல்லுவாங்க, ஓனர் என்ன சொல்லுவாங்க, தட்ஸ் குட் அப்படின்னு சொல்லும்போது நல்லது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து வந்து தேரிஸ்னால் என்னென்னா ஒரு பொருள் இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். தேரிஸ் அப்படின்னாவே இருக்குன்னு அர்த்தம். தேர்னால் நீங்கள் என்னென்னு படிச்சிருப்பீங்க, அங்கன்னு படிச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே அங்கன்னு மீனிங் வராது. தேரிஸ்னால் இருக்குன்னு அர்த்தம். தேரிஸ் எ பாய்னா ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்போது யாராச்சும் பசங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது
எஸ் தேர் இஸ் அ பாய் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பையன் இருக்கிறான். எஸ் தேர் இஸ் அ கேர்ள், தேர் இஸ் அ பென்சில், தேர் இஸ் அ இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லலாம். உங்களை யாராச்சும் கூப்பிட்டு கேட்குறாங்க, எப்பா அங்கே ஏதாச்சும் ஒரு பேனா இருக்கான்னு பாரு அப்படின்னு கேட்கும்போது, இஸ் தேர் எனி பென், ஏ தேர் இஸ் அ பென் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போது அடுத்தது, ஹியர் இஸ் யுவர் ஃபோன். எங்கேப்பா இருக்குது ஃபோன், எங்கப்பா என்னோடய ஃபோன் எங்கன்னு கேட்கும்போது, ஹியர் இஸ் யுவர் ஃபோன், ஹியர் இஸ் யுவர் ஃபோன் சொல்லும்போது ஃபோன் இருக்குது, இங்கே இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். ஆனால் தேருக்கு வந்து தேர் முன்னாடி வரும்போது இருக்குன்னு வரும், கடைசியில் வரும்போது தான் பென் இஸ் தேர், பாய் இஸ் தேர்ன்னு சொல்லும்போது தான் ஒரு பையன் அங்கே இருக்கிறான்னு வரும். சரிங்களா? ஸோ ஓகே, ஃபஸ்ட் கிளாஸில் இது தாங்க ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் கிளாஸ்ன்றதெல்லாம் மூவ் பண்ணுறோம். அடுத்தடுத்த இதில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப நன்றி. இந்த வீடியோஸ் வந்து குறிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.